நிக்சன் மாயாக்கு 1 and 2 வர்றதை பார்த்தா எனக்கு சேனல் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. அவ்வளவு எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். அக்ஷயா பிக்சர்ஸ் வழங்கும் கோபி சுதாகர் யாஷிகா ஆனந்த் நடிப்பில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது டிசம்பர் 29 முதல். BYD Atto 3, India's first sporty-born ESUV. Book a test drive today. Experience the electrifying performance. விஜய் வர்மா ஒரு சைலண்ட் ஏஜென்ட், அது போக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்லயும் ஒரு பங்கேற்று இந்த கேமோடைய நேஷனல் ஒலிம்பிக்ஸை நிக்சனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. இது மேல உடனே நடவடிக்கை எடுக்கும். நான் இதை உடனே பரிந்துரைக்கிறேன். விஜய் வர்மாவை வெளியில அனுப்புங்கன்னு சொன்னா நீங்களும் அனுப்ப மாட்டீங்க, எங்களுக்கும் தெரியும். ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்க ஓட்டு பர்சன்டேஜ பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் சோ. அதனால இத ஒரு குறும்படம் இல்ல என்னன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலேல குறும்படம் இதெல்லாம் போறதே வேஸ்ட். அர்ச்சனாவோட பாயிண்ட் தான். அர்ச்சனா நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு ஆடியோ கேட்டேன். பிக் பாஸ் அதுல மார்க் ஆயிருக்கு பிக் பாஸ் அப்படின்னு அவங்க ஒரு ஆடியோல ஒண்ணு சொன்னாங்க. ஆனா அப்ப மார்க் ஆயிருக்குன்னு சொல்லி அதுக்கு பிக் பாஸ் ஆக்ஷன் எடுக்காததுனாலதான் எனக்கு சந்தேகம் இது எப்படி ஒருவேளை உண்மையிலேயே மார்க் ஆயிருக்கா இல்ல இப்ப உதாரணத்துக்கு அர்ச்சனா வேணும்னே சொல்றாங்களா இல்ல இது எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். அது மாதிரி சூழ்ச்சியால் என்னால வெற்றி, அதை ஸ்மார்ட் சூழ்ச்சியை ஒருத்த ஸ்மார்ட்னு எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோ. பயங்கரமான சூழ்ச்சியா இருக்கே, ஜெயிக்கிறதுக்கான பெரிய யுக்தியா இருக்கே, இதுதானே வியூகம் அப்படின்னு நினைச்சா வியூகமா ஏற்படுத்தனால அந்த சூழ்ச்சி புறக்கணிக்கப்பட்டு அவங்க தோத்துட்டாங்கன்னா வெற்றின்றது அந்த நிகழ்வு தான். ஆனா வரலாறு வெற்றி இப்படி இருக்காது. இது வரைக்கும் வரலாறு சூழ்ச்சி செஞ்சவன் தெரியறான்னா அவன் சூழ்ச்சிக்காரனா தான் வரலாறுல தெரிஞ்சிருக்கான். அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு ஜெயிச்சவனா தான் வரலாறா ஜெயிச்சிருக்கான். வரலாறுக்கான வெற்றிக்கு பெற போற ஆட்கள் அங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. என்ன அவங்களும் பெரிய கெத்தான ஆட்கள் இல்ல, பட் என்னன்னா இந்த மாதிரி எண்ணம் போல் வெற்றி பெறதுக்கான அந்த பொசிஷன் அவங்க இழந்துடுறாங்க. இப்போ மாயாவா இருக்கட்டும், எனக்கு இன்னைக்கு கேம்ல ரொம்ப ஃபேரா ஆடினது, அதாவது உள்ளுக்குள்ள சில பல யுக்திகளை மனசுல வச்சுட்டு ஆடினாலும் ஃபேரா ஆடினது மாயாதான். அதுல எந்த ஒரு விதமான கன்னிங் மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஒரே ஒரு இன்டெலிஜென்ஸ் என்னன்னா நான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணல, இது சாரி பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல, நீயா சேரு. அதே மாதிரி டிக்கெட் டு ஃபினாலேல நமக்கு தேவை ஃபினாலேக்கு போகக்கூடிய விஷயம்தான். நம்ம யார் வம்புக்கும் போனதில்ல தும்புக்கும் போனதில்ல அப்படின்னும் போது எனக்கு என்னமோ மாயா இந்த வாரத்துல தினேஷ் மேல காட்டுற அன்புக்கும் மத்தவங்க மேல காட்டுற அன்புக்கும் பார்த்தா எனக்கு தெரியுது என்னன்னா மாயாவை ஏதோ ஒரு கன்ஃபெஷன் ரூம்லயோ ஏதோ ஒரு ரூம்ல இந்த புள்ள என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க லூஸ் மாதிரி உன்னோடதான் லாஸ்ட் பர்சன்டேஜ்ல இருக்கு. தினேஷ் அர்ச்சனா இந்த போடுற டிக்கெட்டுகள் எல்லாம் நீ எதுவுமே சொரணிடாத, பேசாம இரு, அப்பதான் நீ இந்த மாதிரி எவிக்ஷன் இல்லாம போக முடியும்னு. சோ என் கணிப்புப்படி இந்த பர்சன்டேஜ் கடைசி வரைக்கும் மாயாக்கு ஆஃப்லைன் ஓட்ஸ் வர மாதிரி தான் நிஜத்துலயும் கம்மியா போயிட்டு இருந்ததா டிக்கெட் ஃபினாலே வாங்க போறது மாயாவாயிடும் போதும்னு எனக்கு அந்த பதட்டம் தான் பயங்கரமா இருக்கு. என்னுடைய பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என்னுடைய பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். இவங்க இந்த கேமை மேனிபுலேட் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் டாஸ்க் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் தான் ஆக்சுவலா இந்த பர்டிகுலர். ஏன்னா இதோட வன்மம் நாளையோட ரவுண்ட்ல சமய தெரியும். இந்த கேம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரிகர் பண்ணி அடுத்தது போக விடாம அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் பீப்புள் உள்ள வரணும்னா இத பெருசா காமிக்க கூடாதுன்னு கூட நினைக்கலாம்ல. ஓகே, இப்ப அவங்களுக்கான தேவையான பிளேயர் உள்ள இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இத ரொம்ப சப்போர்ட் பண்ண போய் வேற மாதிரி போயிடக்கூடாதுன்னு கூட இருக்கலாம்ல. எப்போ விஷ்ணு மணி ரவீனா உட்கார்ந்துட்டாங்களோ தினேஷ ஜெயிக்க விட மாட்டாங்க. அப்ப இதுக்கு பெருசா அவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் தேவை கிடையாது. ஒருத்தங்க நிக்சன் ஆயிடக்கூடாது, நிக்சன் மாயாக்கு 1 and 2 வர்றதை பார்த்தா எனக்கு சேனல் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். நான் இது அதெல்லாம் தாண்டி யோசிக்கிற ஒரு பாயிண்ட் இதுதான். நெயில் பாலிஷ் மேட்டர் நினைச்சிருந்தா பெருசாக்கி இருந்தா இது யாருக்கு பாதிப்பா வருதுன்னா இவங்க ரெண்டு பேர் தான். இந்த கேமை டிஸ்குவாலிஃபை பண்ணி திருப்பி ஆட சொன்னாலே முடிஞ்சு போச்சுல. பாயிண்ட்ஸ்ல இருக்கணும்ன்றதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? இவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் எலிமினேஷன்ல இருக்காங்க. இவங்க நினைக்கிற மாதிரி டிக்கெட் ஃபினாலே யாராச்சும் ஒரு டிக்கெட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா இது அப்படியே விடுறது தானே நல்லது. வாரத்துல இப்ப இந்த புதன்கிழமையோட கண்டென்ட் பேசிட்டு இருக்கோம். வியாழன் வெள்ளிக்கான கண்டென்ட் அது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா போகும்போது இது அப்படியே மறைஞ்சிடும். உள்நோக்கம் விசித்ராவை ஃபினாலேக்கு கூட்டிட்டு வரணும்ன்றது ஒரு பாயிண்டா இருந்தா எப்படி பார்த்தாலும் அவங்க ஃபினாலே வந்துருவாங்க. ஃபினாலே வர்றதா இருந்தா அவங்க விளையாடுறாங்கன்றதுக்காகவே
கேமோடைய தன்மை ப்ரெஷரா இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸா இப்ப விசித்ராக்கு இன்னைக்கு கேம்ல என்ன டிக்கெட் டு ஃபினாலே இதுல வந்து டிக்கெட் டு ஃபினாலேல நான் எப்படின்னு அவங்க கேட்டாங்கல்ல இந்த மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே வந்து இவங்க இதை விட என்ன சஃபஸ்டிகேட்டடா பண்ணி தர முடியும். நாளையோட ரவுண்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப வேற லெவல்ல தெரியும். நாளைக்கு ரவுண்ட் எல்லாம் வந்து ஏதாவது இந்த மாதிரி குரூப் சைட்ல அடிக்கணும்னா ஏன்னா ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது விஷ்ணு மணி ரவீனா தினேஷ் 4 பேரு இந்த பக்கம் பூர்ணிமா நிக்சன் இந்த விசித்ராமா வந்து பார்க்கதான் இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இவங்களால ஒரு ஆதாயம்னா பட்டக்குன்னு டைவ் அடிச்சிருவாங்க. அதனால ஒரு எனக்கு எல்லாருமே என்னோட பசங்க தானே, எல்லாமே என் பிள்ளைகள் தானே, பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையா ஆட்டு அப்படின்ட்டு எல்லாரும் வந்துருவாங்கன்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. விசித்ரா மேம் வந்து நேத்து நம்ம பார்த்திருப்போம், அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, குடிக்கவே போல. அப்ப வந்து இந்த வெங்காயத்தை வெட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் காலையில சொல்லும் போது நீங்க வேணும்னே தான் சொன்னீங்களான்னு கேட்டுட்டு நேரா இங்க இருந்து அங்க போய் என்னை அப்படி சொல்ல பார்த்தாங்கன்னு அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி அங்க சொல்ற விதமே எப்படி இருந்ததுன்னா, நான் அதாவது இந்த வேலையை தான் நீங்க ஆரம்பத்துல ஒரு 3-4 வாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப வந்து நீங்க எலிமினேட் ஆகிறதுக்கான ப்ரிப்போசிஷன்ல நீங்க என்ன டைவ் வச்சுட்டீங்கன்னா, யாரும் தன்னை நாமினேட் பண்ணாத ஒரு போஸ்ட்ல வச்சு அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி பிரதீப் உடைய எக்ஸிட் பாயிண்ட்ல ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணி மூவ் ஆயிட்டீங்க. இல்லைன்னா இன்னைக்கு இப்ப பண்ற கேமுக்கு நான் நிஜமா சொல்றேன், விசித்ரா வந்து அவங்களுடைய டோட்டல் ரெஸ்பெக்டையும் இழந்துட்டாங்க. ஆக்சுவலா நாளுக்கு நாள் நேற்று தினேஷ் பேசுறதுதான் நிறைய பேரு ரொம்ப வன்மமா ரொம்ப இதா கண்டிச்சாங்க. ரொம்ப பர்சனலா அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் ஆக்சுவலா சொல்லணும்னா. அதே மாதிரி இப்போ இந்த கேம்ல வந்து அவங்க ஒண்ணு பண்ணாங்க, எல்லாரும் கேம் முடிச்சுட்டு வெளியில வந்து ஜெயிச்சதுக்கு நிக்சன் இவங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாயாவை தினேஷ் ஜெயிக்க வச்சதுல விசித்ராக்கு வந்து மூஞ்சே ஆடல. அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, வெளியில உட்கார்ந்து சொல்றாங்க, அதாவது நீ வந்து நீ அப்படியெல்லாம் நான் போய் முயல் எடுக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரே குழப்பமா இருக்கே உங்களுக்கு இப்ப புரியாது. நீங்க போய் 12:30 மணிக்கு மேல இந்த அம்மா என்ன பேசுதுன்னு திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அப்ப தெளிவா புரியுன்ற மாதிரி என்ன பேசுறாங்கன்னே தெரியாம ஒண்ணு பேசி அதுக்காக இவங்க ஒண்ணு பேசி நான் எல்லாருக்கும் தான் சப்போர்ட் பண்ணேன் மேடம், உங்களுக்கு ரெட் கார்டு வந்தா என்ன பேசுறதுன்னு தெரியல, கிரீன் கார்டு வந்தாலும் என்ன பேசணும்னு தெரியல. அப்படிதான் ஆக்சுவலா அவங்களோட கேம் போச்சு. கேம்ல நம்பர் ஆஃப் மூவ்ஸ் இப்ப நீங்க யோசிச்சு பாரு, ரவீனா மணி இவங்க இருந்தா எவ்வளவு ஃபன்னா இருக்கும்னா, விசித்ரா மேம் மேல போனாங்கன்னா வாங்க மேடம் ட்ராலி பேக்ல இது மாதிரி 10 நடந்திருக்கும். இவங்க எல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க. அந்த ரேஷியோவே குறைச்சு இவங்களுக்குள்ள இருக்கிற பீப்புள் தினேஷ் ஒருத்தர் மட்டும்தான். தினேஷ் அப்பவே சொன்னாரு, எனக்கு ஸ்வாப் வந்தா மட்டும்தான் கேம், இல்லைன்னா நடக்காது அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. சோ ஆக மொத்தம் ஃபேவரட்டிசம் அப்படின்றது வந்து இட்ஸ் a பாயிண்ட் ஆஃப் இதுதான். அக்ஷயா பிக்சர்ஸ் வழங்கும் கோபி சுதாகர் யாஷிகா ஆனந்த் நடிப்பில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது டிசம்பர் 29 முதல். BYD Atto 3, India's first sporty born ESUV. Book a test drive today. Experience the electrifying performance.